ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி அன்றைக்கி ஒரு எக்ஸாம்ஸ் இருந்திருக்கும். ஓப்பனிலிட்டி பேப்பர் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங், மெகாட்ரானிக்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், ஃபவுண்டேஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், RET இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கும். இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். காலையில் மட்டும் மத்தியானம் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வரலாம் இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே அடிக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 7th செமஸ்டருக்குரிய எக்ஸாம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். காலையில் நடந்தால் ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங் கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு, ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மெகாட்ரானிக்ஸ் கொஸ்டினும் ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக இருந்துருந்துச்சு, நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரீட்மெண்ட் இது வந்து நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துன்னு வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்ட்ரோடக்ஷன் டு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கும் ஈஸியாக வந்துருந்துச்சு, நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் கூடிய கொஸ்டின் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ட்ரெடிஷனல் இந்தியன் ஃபுட்ஸ் இதிலே நம்ம கொடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்துருந்துச்சு, ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ஃபுட் ப்ராசஸிங் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்துருந்துச்சு, ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தியரியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டைம் ஒன் வேர்டாக கேட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது போக இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருந்துச்சு. அந்த கொஸ்டின் எனக்கு கிடைக்கல. சப்போஸ் அந்த எக்ஸாம் காலையில் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் டாப்ல ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம், காலையில் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணிருந்தீங்க. மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ஸாக நிறைய கேட்டிருந்தாங்க, அதனால கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீ மத்தியான யாராச்சும் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கமெண்ட் டாப்லேயே மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம், அந்த கொஸ்டின் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் சொன்னது போக அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த எக்ஸாம் போக வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்க. வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம கமெண்ட் டாப்ல போய் ஓட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.